நான் வரலாமா? சார் வாங்க. இல்ல இல்ல, நீ உட்காரு. பரவாயில்லையா? சக்தி, நீ உங்க அம்மா மேல ரொம்ப எரிஞ்சு விழுறியாமே, ஏம்மா? அம்மா எல்லார்ட்டையும் தன்னை பாவன்னு காட்டிக்க ரொம்ப மெனக்கிடுறா போல இருக்கு. சக்தி, உங்க அம்மாவும் எல்லாரையும் போல பல கனவுகளோட இருந்தவதாம்மா. என்ன வாழ்க்கையை பத்தின கனவுகள் முடியறதுக்குள்ள வாழ்க்கையே முடிஞ்சுடுத்து. தெரியும் சார். அதான் அவ கனவை என் வாழ்க்கை மேல ஏத்தி வச்சு செதிச்சிட்டாளே. என்ன நடிகை ஆக்கி அலங்காரம் பண்ணியே அலங்கோலப்படுத்தினது போராதா? உங்க அம்மா மாதிரி பொம்மனாட்டிக்கு நடிகையாறது மட்டும் இல்லம்மா, வேலைக்கு போகணும்னு ஆசை ஒன்றும் இல்லை, அது தேவை. ஆத்துக்காரர் குழந்தைகள் அப்படிங்கிற லௌகீக வாழ்க்கைக்கு தான் ஆசைப்பட்டிருப்பா. மாமியார் கூட சண்டை, ஆத்துக்காரர் குழந்தைங்களோட கொஞ்சல் கோவம், இவ்வளவுதான் அவளுடைய கனவு. இதெல்லாம் அவளே சொன்னாளா உங்ககிட்ட? உனக்கு முன்னாடியே உங்க அம்மாவை ரொம்ப காலமா எனக்கு தெரியும் சக்தி. அவ விரும்பின வாழ்க்கை அவளுக்கு அமையல. நல்ல வேலைக்கு போறதுக்கு ஒன்னு மாதிரி அவ படிச்சவே இல்லையே. அவளால என்ன முடிஞ்சதோ என்ன வாய்ச்சதோ அதுதான் செஞ்சா. ஆனா அவ இஷ்டப்பட்டு செய்யல. அப்ப என்கிட்டயும் கொஞ்சம் ஈவரக்கெல்லாம் காட்டியிருக்கலாம்ல சார். வேடிக்கை என்னன்னா, நம்ம மனசுக்கு பிடிச்சவா நம்மளை கைவிட்ட பொழுதெல்லாம் அதை கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கிற இந்த மனசு, அதே மனசுக்கு பிடிச்சவா ஏண்டதை பண்ணி நம்மளை பாதுகாத்த பொழுத மறந்துடுறது பாரு. அவ என்ன பாதுகாத்தாளா? சக்திக்கு ஏண்டவரை பாதுகாத்தாம்மா. சக்தி 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 தனியா தாண்டா இருக்கணும். என்ன பண்ற? நீ தூக்கத்துல பயந்து புரண்டுன்னு இருந்த. அதுக்கு நீ இங்கே இருக்கணும்னு இல்லைம்மா. கொஞ்சம் சகிச்சுக்கோ சக்தி. அந்த பொல்லாத சொப்னம் நிற்கிற வரைக்குமாவது. எனக்கு தெரியும் நீ என்ன மனசார வெறுக்கிறேன்னு. நான் உன்னை வெறுக்கலாம் இல்லைம்மா. Goodbyes are hard as hell. உன் படிப்பை நிறுத்த வேண்டியதா இனி உனக்கு விடுதலை சக்தி. தனியா இருக்கிறதா உன் தலைவிதி சக்தி. படிப்பை நிறுத்த வேண்டியதா இருக்கு. ஏன் இங்க படுத்துட்டு இருக்கேன்? ரூம் என்னாச்சு? ஒன்றும் இல்லை, இது போதும் எனக்கு.
பசிக்கிறது. சாப்பிட ஏதாவது இருக்கா? நீ என் கூட சேர்ந்து சமைக்கிறதா இருந்தா இப்போவே ரெடி. ம். சமயக்கட்டில் என்ன இருக்கோ என்னன்னு தெரியல. பழசர கடைக்கு போகணும். செய்யத வண்டி எடுக்க சொல்லுமா. வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களாம்மா? என்ன மன்னிச்சிடுங்க சையத். அப்படி எதுவும் சொல்லாதீங்கம்மா. நீங்கள் எப்படிம்மா இருக்கீங்க? ரொம்ப நன்றி சையத். என்னம்மா? இவ்வளோ நாள சக்தி வீட்லயே முடங்கி கிடந்தா. அம்மா, நீங்கள் எதுக்கும் வருத்தப்படாதீங்க. வண்டி தான் வாங்கிட்டோம்லம்மா. இனி சக்தியம்மா அடிக்கடி வெளியே போவாங்க. மார்க் 2 தாம்மா. நல்ல வண்டி தான். மா, அது நிறுத்தேம்மா. எதை? அது நிறுத்தலாம்ல. இந்த நீயே நிறுத்திவிடு. ரொம்ப நன்னா இருக்கு. நன்னா பண்ணியிருக்க சக்தி. சாப்பிடலாமா? இல்லைம்மா, இப்போ பசிக்கல. நான் ரூமுக்கே போயிடுறேன். என்னாச்சு சக்தி? நான் தான் சொன்னேன் இல்லைம்மா, நான் தயாரா இல்லைன்னு. சாரி, உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கல. என்னால முடியல. அம்மா ரொம்ப சிரமப்படுற சைத். இத்தனை வருஷமா இந்த குடும்பத்தை தலையில வச்சுட்டு அல்லாடுறா. எல்லாத்தையும் அவளே ஒத்தாளா பார்த்துண்டு. அம்மாவுக்கும் வயசாயிட்டே போகுது இல்லம்மா. சொல்லுவாங்கல்ல, என்ன ஆனாலும் பெற்றோருக்கு தன்னோட குழந்தைங்க எப்பவுமே குழந்தைங்க தான். அது அந்த குழந்தைங்களுக்கும் அப்படியே பொருந்தும்னு நினைக்கிறேன். வயசுல பெரியவங்க ஆனா வயசானவங்க இல்ல. நிச்சயமா நம்ம அம்மா அப்பா இல்ல. அதோட அறிகுறி எல்லாம் இருந்தாலும் அது நமக்கு முழுசா பதிவாகாது. அவங்க நம்ம கண் முன்னாடி எந்த தோற்றத்துல இருந்தாலும் 35 வயசுல எப்படி இருந்தாங்களோ அப்படிதான் நமக்கு தெரியும். கீழே உள்ள அறைக்கு மாறினது படியேற கஷ்டமா இருக்கிறதாலன்னு அந்த நேரத்துல எனக்கு கொஞ்சம் கூட தோணவே இல்லை. அதாவது ரொம்ப மெதுவாதான் வயசாகுது. ஆனா அது எனக்குள்ள பதிவானது திடீர்னு தான் ஆச்சு. சுதாவையும் நிர்மலாவையும் மறுபடியும் வேலைக்கு வைக்கணும். ராஜி அம்மாவையும். நான் இப்ப நல்லதானே இருக்கேன். ஏன் சையத், வேண்டாங்கிறீங்களா?
உங்களுக்கு தெரிஞ்சா அம்மா கோவப்படுவாங்க தான் இதெல்லாம் நான் சொல்லல. சுதா நிர்மலாலாம் ரொம்ப நல்லவங்க தான் மேடம். அவங்க எதுவும் வாயை திறக்கல. உங்களுக்கு ரொம்ப விசுவாசமாக தான் இருந்தாங்க. உண்மை என்னன்னா நம்மளால் அவங்களுக்கு பணம் கொடுக்க முடியல. கையில் கொஞ்சமாக தான் இருக்குன்னு அம்மா ரொம்ப பயப்படுறாங்க. வரவேன்னு நமக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சேம்மா.